கேந்திராதிபத்திய தோஷத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னா வந்து ஒரு லக்னத்துக்கு கேந்திரத்தின் அதிபதிகள் வந்து அந்த வீடுகள்லேயே நின்று பலம் பெறுறது தான் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா இது ஒரு மிதுன லக்ன ஜாதகம். இதுக்கு வந்து 4, 7, 10க்கு அதிபதியான கிரகம், அதாவது புதன், குரு. அதாவது குருவே வந்து 7க்கும் 10க்கும் கேந்திரங்களுக்கு அதிபதியாக வருவார். இப்போ இந்த புதன் வந்து 4ல் ஆட்சி உச்சம் ஆகிறதும், குரு வந்து 7வது இடத்துல ஆட்சி ஆகிறதும், இல்லை 10வது இடத்துல ஆட்சி ஆகிறதும் வந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை உருவாக்கும். இப்போ இந்த கேந்திராதிபத்திய தோஷம் என்ன பண்ணுன்னா, இயற்கை சுபகிரகங்களான இந்த குருவும் புதனும் தன்னோட தசா காலங்களில் வந்து இந்தந்த இடங்களில் நின்று தசை நடத்தும்போது அந்த ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுக்கறது கிடையாது. மாறாக ஜாதகருக்கு வந்து கஷ்டங்களை தான் கொடுக்குது. ஏன்னா இதுங்க வந்து கேந்திராதிபத்திய தோஷம் வாங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு வந்து நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. அந்த விதிவிலக்குகள்லாம் என்னன்றதை அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் போட்டுகிட்டே வரேன். நன்றி.